Okay. Okay, example 2, group data. They calculate the variance and the standard deviation of the following frequency distributions. Values தந்திருக்காங்க, x values, and at the same time என்ன தந்திருக்காங்க, frequencies தந்திருக்காங்க. x value தந்திருக்காங்க என்னது 5, 15, 25, 35, 45, 50. And frequency f தந்திருக்காங்க அவ்வளவு 4, 6, 8, 20, 6, 6. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்திருக்கா, மீன் கண்டிங்களா? சரியா, ஆன்சர் சரியா. மீட் வேல்யூ தந்திருக்காங்க, ஃப்ரீக்வன்சி தந்திருக்காங்க. அப்புறம் ரெண்டையும் என்ன செய்யுது, எஃப்எக்ஸ் காணலாமா இல்லையா? மல்டிப்ளை பண்ண ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எஃப்எக்ஸ் வரும். சரியா, எக்ஸ் வர்க்கம் காணணும், எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஸ்கொயர் காணணும்னு சொன்னா இது இந்த வர்க்கம் காண்டிங்கன்னா சொன்னேன். 5 வர்க்கம், 15 வர்க்கம், 25 வர்க்கம், 35 வர்க்கம், 45 வர்க்கம், 55 ஸ்கொயர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது உலகம் வேறு. அப்புறம் என்ன செய்யணும், எஃப்பும் கண்டுட்டீங்க, இதுவும் கண்டிருப்பீங்க. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இந்த ஆன்சர்ஸ் சரியா உங்களுக்கு பிரசாந்த்? எனக்கு 18817 வந்துச்சு. 18817. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அனிதா ஆன்சர் சரியா? இது வேற क्वेश्चन மாதிரி இருக்கு சார். நான் எடுத்தது வேற क्वेश्चन மாதிரி. இதானே அந்த குரூப் டேட்டா. இது ஃபர்ஸ்டா தந்தது இது, அப்புறம் மத்ததெல்லாம் மத்ததுங்க. ஓ 3 क्वेश्चन தான சார் மொத்தமா தந்தீங்க? ஓ இல்ல, இந்த क्वेश्चन 4 क्वेश्चंस மொத்தமா தந்தது. 4 क्वेश्चंஸா? ஓ, எக்ஸாம்பிள் 3, எக்ஸாம்பிள் 4, எக்ஸாம்பிள் 5. ஓகே, அப்ப இத பாப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இத பார்த்துட்டு அங்களே பாப்போம். மீன் காண்றன என்ன, fx f ஆல டிவைட் சிக்மா f ஆல டிவைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அது மீன். ஓகே, சிக்மா fx சிக்மா f ஆல டிவைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மீன் 32.2 ன்னு சொல்லி வேற. சரியா, அது அப்படி தெரியுது. இது உள்ளதையும் கூட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா சிக்மா எஃப்எக்ஸ் வரும். சிக்மா எஃப்எக்ஸ் டோட்டல், எஃப்எக்ஸ் டோட்டல் சொல்லுவோம் சிக்மா எஃப்எக்ஸ். ஓகே, சிக்மா எஃப் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஃப்ரீக்வன்சின்னு டோட்டலை தான் சொல்லுவோம்னா சிக்மா எஃப். ஓகே, இது கண்டிங்களா ஆன்சர்ஸ்? ஓகே, இதெல்லாம் கண்டா. இப்போ இது வேரியன்ஸ் காண்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ். வேரியன்ஸ் ஈக்குவல் ஓகே okay, variance equals standard deviation square. Standard deviation square. Standard deviation கான symbol தான் இது. அப்ப standard deviation square தான் சொல்லுவாங்க variance. ஓகே, sigma fx வர்க்கம் என்ன 61,250. சரியா, அத sigma f ஆல டிவைட் பண்றாங்க 50. sigma f ஆல டிவைட் பண்ணாங்க 50 மைனஸ் சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளவு வந்திருக்காங்க 1610. அத சிக்மா எஃப் ஆல டிவைட் பண்ணணும், 50 ஆல டிவைட் பண்றாங்க. 50 ஆல டிவைட் பண்ணா வர ஆன்சர் என்ன 32.2. அதுண்ட முழுவதின் வர்க்கம், முழுவதின் ஸ்கொயர். சரியா, அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வரப்போது ஆன்சர். வேரியன்ஸ் 188.16. ஓகே, 188.16. So standard deviation equal variance in the square root. Standard deviation equal variance in the square root. Square root ட வர்க்கமூலம். அப்ப இதுண்ட வர்க்கமூலம் தான் standard deviation. அவ்வளவு வர 13.72. இது ஓகே பரிமளா? ஓகே இது? எஸ் சார். ஆன்சர் சரியா வந்துச்சு உங்களுக்கு? ரெண்டாவது பிள்ளை சார், வேரியன்ஸ் கண்டது பிள்ளை, முதல்ல சரி. வேரியன்ஸ் என்ன, நீங்க மல்டிப்ளை பண்ணதுல அப்படியே கீழே இருக்க ஆன்சர் சரியா எல்லாம் கூட்டி கூட்டி போட்டது. சிக்மா எஃப்எக்ஸ், சிக்மா எஃப்எக்ஸ், அடுத்து சிக்மா எஃப்எக்ஸ் இருக்கா? சிக்மா எஃப்எக்ஸ் 1600 தான் வந்துச்சு. நான் கூட்டுனதுல பிள்ளை விட்டுட்டேன். ஓகே ஓகே.
அப்ப எழுதிக்கோங்க ஆன்சரை. ஓகே சார். போய் காலுங்க. ஓகே, இதான் ஆன்சர். ஓகே, இதுதான் அடுத்த எக்ஸாம்பிள் 3. An analysis is considering two categories of company, A1 and A2. Okay, for possible investment or investment காண்டி two categories பார்க்குற company C உண்டு, company B உண்டு. Okay, okay, அதுக்காண்டி one of the assistant has compiled the following information on the price earning ratios of the shares of the companies into two categories over the past years. Okay, price earning ratio இதுல தந்திருக்காங்க. இது company 1, இது company 2. number of company A என்ற கேட்டகரிக்குள்ள இருக்கு, A1 என்ற கேட்டகரிக்குள்ள இருக்க company. இது number of companies வந்து A என்ற கேட்டகரி, A2 என்ற கேட்டகரிக்குள்ள இருக்கு. ஓகே, இதுல வந்திருக்காங்க price earning ratio 4.5 to 4.95 to 8.95 அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறது 3 கம்பெனிஸ் இருக்கு. A1 என்ற கேட்டகரிக்குள்ள 3 கம்பெனிஸ் இருக்கு, இதுல 4 கம்பெனிஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்தீங்கன்னா 8.95 to 12.95 என்ற கேட்டகரிக்குள்ள இதுக்குள்ள 5 கம்பெனிஸ் இருக்குது. A1 என்ற கேட்டகரிக்குள்ள இதுக்குள்ள 8 கம்பெனிஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்து 12.95 to 16.5 என்ற பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள 7 கம்பெனிஸ், இல்ல 8 கம்பெனிஸ், இதுல கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இது தந்திருக்காங்க. Compute the standard deviation of these two distributions and common. You are given means of distribution as respectively தந்திருக்காங்க 15.59 and 16.62. அவங்களே மீன் தந்திருக்காங்க. ஓகே, அப்ப நீங்க அவ்வளோத்தையும் கூட்டி அதனால பிரிச்சிங்கன்னு சொன்னா சரி. ஓகே, பாப்போம். சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்ஸ் concentrating first of all on category 1, we see that we face the same problem as when we calculate the mean of such as a distribution, namely that we have classified data instead of individual values of x. Adopting a similar approach as before, we taking the midpoint of each class. Okay, இதுல midpoint பார்க்கும். நீங்க midpoint உங்களுக்கு பார்த்துட்டு இது ரெண்டையும் கூட்டி இதால 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா midpoint வரும். இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணா midpoint வரும். இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணா midpoint வரும். இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணா இது வரும். இதையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணா midpoint வரும். இதையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணா இது வரும். இதையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன செய்யும், midpoint வரும். ஓகே, midpoint கண்டுட்டீங்களா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஓண்டோட தனித்தனியா செய்யணும். கம்பெனி ஏக்கு தனியா முதல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காணணும், கம்பெனி பிக்கு தனியா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காணணும். பாருங்க, முதல்ல எக்ஸ்ன்னு சொல்லி கம்பெனி ஏ என்ற கேட்டகரியில இருக்கிறது மட்டும் எடுத்து பாருங்க. ஓகே, இதுன்னு சொன்னா கேள்வின்னு சொன்னா இது வந்து ஏ கேட்டகரி, இது பி கேட்டகரி. ஓகே, அப்ப ரெண்டு விதமா எடுத்து செய்யணும். அப்ப மிட் பாயிண்ட் கண்டு மிட் பாயிண்ட் என்ன எக்ஸ் காண தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸ் வர்க்கம் காணணும். அதுக்கப்புறம் எஃப் கேட்டகரி ஏ. சரி, கேட்டகரி ஏ கம்பெனி கேட்டகரி நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குதா இல்லையா, A1 அதுன்னு கேட்டகரியை போடுறது. அப்புறம் என்ன செய்யணும், எஃப்எக்ஸ் காணணும்னு சொன்னா எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி இதுல போடணும். அதுக்கப்புறம் எக்ஸ் வர்க்கம் காணட்டிங்க தானே, இப்போ வந்து எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இதுல போடணும். எஃப்எக்ஸ் வர்க்கத்தை இதுல போடணும். ஓகே, இது சரியா? இது நாங்க எஃப்எக்ஸ் பார்க்க தேவையில்ல தானே? விளங்கல. எஃப்எக்ஸ் வந்து பார்க்க தேவையில்ல தானே? இதுல எஃப்எக்ஸ் தேவை தானே எப்படியுமே. ஏன்னு சொல்லுங்க, அப்ப இந்த ஃபார்முலா இருந்து பாருங்க, இதுல எஃப்எக்ஸ் தேவையா இல்லையா? அதுதான் அவங்க மீன் தந்திருக்காங்க சார். யா, மீன் தந்துட்டா ஓகே. ஆனா நான் சும்மா கண்டேன். ஓகே, இப்ப மீன் கண்டபடியால தேவையில்லை. நீங்க சொன்ன சரி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதால டிவைட் பண்ணி விட்டா வாரது என்னது, சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் ஆல் டிவைட் பண்ணி விட்டா வாரது என்ன இந்த இடத்துல கர்சர் பாயிண்ட் விளங்கிச்சா, மீன். அப்ப நீங்க ஆக்சுவலா காண தேவையில்லை. ஓகே, அப்ப டிரெக்டா போடலாம். அவங்கதான் மீன் தந்திருக்காங்களா இல்லையா, இதால டிவைட் பண்ணி வார ஆன்சரை தான் இங்க பாருங்க இதுல தந்திருக்காங்க. 15.59 தந்திருக்காங்களா, இதுடைய முழுவதும் வர்க்கம் பண்ணாலே சரி.
சரி இதுண்ட அப்ப அத இப்ப இதால் டிவைட் பண்ணி வாரதான் இதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆன்சர் வரும் 15.59 விளங்கிச்சா? ஓகே பரிமள நான் சொல்றது ஓகே சார். ஏண்டா சிக்மா எஃப் ஆல் டிவைட் பண்ணி விட்டா வாரது என்னது மீன். இது மீன். ஓகே அப்ப மீனை கழிக்கிறான் நான் காணும் ஞாபகம் இருக்கா? காண்றேன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நார்மலா காண்ற நேரம் எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பாவ கழிப்போம் ஞாபகம் இருக்கா? அதைத்தான் இங்க செய்திருக்காங்க. விளங்கிச்சா? இது விளாமே எக்ஸ் பான்னு சொல்லி எடுக்கலாமா இல்ல அது விளத்தையுமே நீங்க இதுலதான் சார் எனக்கு நேத்து குழம்பிச்சு, அது செய்யல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தெரியல சார், அது கழிக்கிறது அதுலதான் நானும் கீழே விட்டேன். இப்போ ஓகே இது ஃபார்முலா ஓகே. உங்களுக்கு 2 விதமான ஃபார்முலா இருக்கு, குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டா. அதை ஞாபகம் வச்சிருந்தீங்களா சார்? ஓகே அனிதா ஓகே இது கரெக்டா வந்துச்சா பிரசாந்த்? ஆமா சார் எனக்கு ஓகே. ஓகே பரிமளாக்கு ஏதாவது டவுட் இருக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வேற ஏதாவது ஃபர்தரா? நோ சார், இப்போ ஓகே. ஆன்சர் சரியா எழுதிட்டீங்களா? ஓ சார் எழுதிட்டேன். இதுல பிள்ளை இல்ல சார், முதல்ல கணக்கு சொல்றேன். ஓகே அப்ப இது ஓகே தானே ஆன்சர்ஸ்? ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்பெனி ஏன் எவ்வளவு வருது? அப்ப மீன்ல இருந்து எவ்வளவு எக்ஸ் விலகி இருக்காம்? 5.27 இடத்துல இருக்குதாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே இதுல பாருங்க இந்த அடுத்த கேட்டகரி 2க்கு கொண்டிருக்காங்க. கேட்டகரி 2 the deviation of price earning ratio for the category A is எவ்வளவு வந்திருக்காங்க? டீவியேஷன்ஸ் எவ்வளவு வந்திருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இஸ் for the company earnings எவ்வளவு வந்திருக்காங்க? Mistake. Okay, the standard deviation of price earning ratio for the category 1 is therefore 5.27. Okay, that's category 1 in the same way you can verify the standard deviation in the case of category A2 is A2 6.289. the price earning ratio வருது 6.289. அப்ப 2.9 போடுறாங்க. These statistics again emphasize the wider spread in the category 2 data, category A2 data than in the category 1 data. category 1 data லும் பாக்க இது என்ன இருக்குது? category 2 data இன்னும் கூட இடத்துல deviate ஆகி இருக்குது. So note how a full degree of accuracy 4 decimals in retained throughout the calculation in order to ensure an accurate final result. அப்ப எது நல்ல சொல்லுவாங்க? அப்ப கேட்டகரி A நல்லமா கேட்டகரி B நல்லமா? பரிமளா எஸ் சார். எந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நல்ல? இப்ப நீங்க பிரைஸ் earning ரேஷியோ வந்திருக்காங்க கேட்டகரி A1, அடுத்து A2 வந்திருக்காங்க. இது A2 ரேஷியோ சரி எவ்வளவு? 6.289. கேட்டகரி இது எவ்வளவு வர போகுது? 5.227. அப்ப எது நல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? கம்பெனி A1. யா நேத்து நாங்க பாத்துறாங்கல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுக்கு குறைவா இருக்கோ அதுதான் நல்ல மட்டும் சொன்னோம். ஏன்னா மீன் வந்து 0ல இருக்கு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் பார்க்கணும் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? மீன் 0ல இருக்கும். அதுல இருந்து இவ்வளவு தூரத்துல டிவியேட் ஆகி இருக்குது என்ற சொல்றது என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இவ்வளவு சானிட்டா ஹலோ அனிதா ஓகே சார். பிரசாந்துக்கு ஓகே இது ஓகே. என்ன சொன்னாங்க இல்லையா? மீன்ல இருந்து குறைவான தூரத்துல இருக்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் என்னது? மோ அக்யூரேசி. அதுல இருந்து என்னது? அன்சர்டனிட்டி கூடும். அன்சர்டனிட்டி கூடனா ரிஸ்க் கூடும். ரிஸ்க் கூடனா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இன்வெஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னா. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூடிச்சுன்னு சொன்னா எப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன்ல இருந்து குறைஞ்சதுக்கு தான் என்ன இருக்கும்? குறைஞ்ச பெருமானம் தான் மோ அக்யூரேசியா இருக்கும். ஓகே இது
இது விளைஞ்சு இந்த ஆன்சர் சரியா? Yes, sir. அனிதா ஓகேயா? Okay. பரிமளா Yes, sir. யாரு பிரசாந்துக்கும் ஓகே ஆன்சர் சரியா ஓ வந்துச்சா? சார். ஓ சார். அப்ப சேஞ்ச் பண்றேனா? Okay, next is a example 4. Using the following relating to the absence from a work in a company over a period of 22 working days. Find the standard deviation. அப்ப 22 working daysல வந்து employees வந்து absence ஆன அளவு தந்திருக்காங்க. சரியா? Number of employees absent. Yeah. இது வந்து மிட் பாயிண்ட்ல தானே? எதுக்கு? இதுக்கு மிட் பாயிண்ட் வராது. நான் இதுக்கு அந்த மத்த சமன்பாடு யூஸ் பண்ணா சொன்னேன். குரூப் டேட்டால இன்னொன்று இருக்கு. ஓ அது வச்சு செய்யலாம். யா அது எவ்வளவு வருது? இந்த ஆன்சரா வருது பாருங்க. இல்ல சார். அப்படி வராது. இதுல கூட்டுறதுல விட்டுறது இல்ல. யா சரியா? Using the following data relating to the absence from a work in a company over a period of 22 working days. Find the standard deviation. Okay, number of employees absent அது தந்திருக்காங்க. சரியா? number of days. அப்ப ரெண்டு எம்ப்ளாயிஸ் வந்து ரெண்டு நாள் வந்து ரெண்டு டேஸ் வந்து என்ன செய்யிருக்காங்க? அப்சென்ட் ஆயிரு. ரெண்டு எம்ப்ளாயிஸ் வந்து ரெண்டு நாள் அப்படியே அப்சென்ட் ஆயிருக்காங்க. சரியா? மூணு எம்ப்ளாயிஸ் வந்து 4 நாள் அப்சென்ட் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு 22 நாள்ல 4 நாள், ஒரு 5வது நாள், 6வது நாள், 7வது நாள், 8வது நாள் மூணு எம்ப்ளாயிஸ் அந்த அந்த ஒவ்வொரு நாளுக்கும் மூணு எம்ப்ளாயிஸ் படி அப்சென்ட் ஆயிருக்காங்க. அதான் இதுல டேட்டாவா தந்திருக்காங்க. விளைஞ்சா இப்ப 4 எம்ப்ளாயிஸ் வந்து 3 டேஸ் வந்து என்ன செய்யிருக்காங்க? அப்சென்ட் ஆயிருக்காங்க. அப்படின்னு என்னது? 12 எம்ப்ளாயிஸ் வரையில மீனிங் 12 ஒர்க்கிங் டேஸ் வரையில. இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி விட்டா 12 ஒர்க்கிங் டேஸ் ஆக்கள் வரையில மீனிங். விளைஞ்சா 3 நாள் தான் வரையில ஆக்சுவலா. பட் ஆனா 4 பேர் வரையில. அவ 12 ஒர்க்கிங் ஹியூமன்ஸ் வேலை செய்யறது இல்லாம போயிருக்கு. விளைஞ்சா நான் சொல்றேன். கிளியரா உங்களுக்கு? ஓகே பரிமளா? Yes, sir. ஓகே, அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கடா. இதுல எக்ஸா போடணும், இல்ல எஃப் போடணும். இதுல தந்திருக்காங்களா இல்லையா? இதை போட்டு என்ன செய்யணும்? எஃப்எக்ஸ் காணணும். இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எஃப்எக்ஸ் காணணும். பிறகு எஃப்எக்ஸ் வர்க்கம் கேட்டிருந்தா இது இந்த வர்க்கம் காண தெரியும் தானே? எக்ஸ் வர்க்கம் காண தெரியும். அது 4, இது 9. பிறகு அதே மல்டிப்ளை பண்ணணும். கிளியரா? ஓகே. மேபி நான் தான் சின்ன பிள்ளை விட்டுட்டேன் நினைக்கிறேன்னா. யா இது செய்துட்டீங்களா? ஓகே சார். எனக்கு இதே ஆன்சர் தான் வந்துச்சு. இதே ஆன்சர் வந்துச்சு. அப்போ ஓகே. பிரசாந்த் ஓகே? சார். இதுல என்ன? இது 4 வேற. 4 என்ன செய்யணும்? இதுல நான் இன்னொரு காலம் எக்ஸ் வர்க்கத்துக்கு நீங்க செய்யணும். இதுல எக்ஸ் வர்க்கம் போட்டு, சரியா? எக்ஸ் வர்க்கத்துக்கு ஒரு காலம் போட்டு இதுல 4, 9, 16, 25, 36 காலம் போடணும். எக்ஸ் வர்க்கத்துக்கு செய்யல. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதே எஃப் ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8, 9 4ஆல மல்டிப்ளை பண்ணா 36, 16 3ஆல மல்டிப்ளை பண்ணா 48, 25 4ஆல மல்டிப்ளை பண்ணா 100. இப்படி வரும். சரியா? ஓகே பிரசாந்த்? ஓகே, அப்ப அப்படி கண்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்க காணலாம். ஓகே, இது எழுதி கொள்றீங்களா? பிரசாந்த் எழுதிக்கோங்க குயிக்கா. பரிமளாக்கு ஓகே? இது விளங்கிச்சா? இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். இப்ப நாங்க கிளாஸ் என்ன சொன்னா போர்ட்ல எல்லாரும் செய்ய விட்டுருப்போம். போர்ட்ல கிளாஸ் ரூம் செய்யறது ஈஸி. இது இப்படிதான் படிக்கிற இப்ப கொஞ்சம் கஷ்டம் தானே? ஓகே. Yes, sir. Okay, sir. பரிமளாக்கு இந்த ஆன்சர் சரியா? இல்ல சார். மறுபடியும் பல விட்டீங்களா? ஓகே, சரி எழுதுங்க டாக்கண்டு.
மத்த சமன்பாடு இருக்குதானே சார்? யா அதுல வந்து எக்ஸ் பா 55 தான் அதன் இடை. அதுல இருந்து எக்ஸ் பான் போது இப்ப 2ல இருந்து அதை கழிச்சு அது வரதானே வருது. ஃபுல்லா மைனஸ்லாம் வரும். மைனஸ்ல வருது, அப்ப வராது. இது இந்த இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்க. வெயிட், மத்த சமன்பாடு இதே யூஸ் பண்ணீங்க. ஓ சார், இது யூஸ் பண்ணுறோம். சிக்மா எஃப் காண்டிங்களா டோட்டலா? ஓ அதுல இருந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ்ன்றது எக்ஸ் பா வந்து மைனஸ்ல வரும்னு சொன்னாங்க. அப்ப இந்த வர்க்கம் காண்றனே இப்ப இந்த வர்க்கம் காண்றனே பிளஸ் ஆயி யா. அப்ப அதுக்கு பிறகு அது ஆன்சர் பிளஸ் தானே வரும். ஓ அது ஓகே சார். நான் கூட்டல பிளவு இல்ல, எனக்கு விட வந்து மாறி வந்திருக்கு. ப்ரோ என்ன வருது உங்களுக்கு? 28.50 வருது சார். அப்படி வராது. டைப்பர் செய்து பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம். சரி சார், ஓகே. ஹாய், ஓகே. அவ்வளவு பெரிய டிவியேட் ஆகி அவ்வளவு பெரிய ஆன்சர்ஸ் வராத. ஓகே சார். ஓகே, இதான் ஆன்சர்ஸ். தென் அடுத்து வந்து 5th क्वेश्चन நடந்துருக்கான். யூசிங் தி டேட்டா ரிலேட்டிங் டு தி அவுட்புட் ஆஃப் ப்ராடக்ட் Q, ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப தந்திருக்காங்க அவுட்புட் ஆஃப் Q வந்து 350 கிலோஸ் டு அண்டர் 360 கிலோஸுக்குள்ள இருக்கிறது வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குதான்? 4 days இருக்குதான், நம்பர் ஆஃப் டேஸ். சரியா? 360 டு 370 கிலோஸுக்குள்ள செய்யறதுக்கு வந்து ப்ராடக்டை செய்யறதுக்கு 6 days இருக்குது. 70 டு 80 செய்யறதுக்கு 5 days இருக்குது. 80 டு 90 செய்யறதுக்கு 4 days இருக்குது. 90 டு 400 செய்ய 3 days இருக்குது. ஸோ இதுல கிட்ட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, மிட் பாயிண்ட் காணணும். மிட் பாயிண்ட் காண தெரியும் தானே? என்ன செய்யணும்? இது ரெண்டையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்ணணும். 350ஐயும் 360ஐயும் கூட்டிட்டு 2 ஆல் டிவைட் பண்ணா 355. இதையும் கூட்டினா 360 70ஐயும் கூட்டினா 365 மிட் பாயிண்ட். இதுல 375, இதுல 85, 395. ஓகே, மிட் பாயிண்ட். அப்புறம் ஃப்ரீக்வன்சி காணணும். ஃப்ரீக்வன்சி அதில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணா எஃப்எக்ஸ் போடலாம். ஓகே, இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா எஃப்எக்ஸ் வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணா 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 எஃப்எக்ஸ் வரும். அதாவது எஃப்எக்ஸ் வர்க்கம். எஃப்எக்ஸ் வர்க்கம் அப்படி காண்றது எக்ஸ் இது கண்டு வர்க்கம் கண்டு அதை எஃப் ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதையும் கண்டு எஃப் ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப நீங்க ஈஸியா இது வந்து என்ன வந்திருக்கான்? சிக்மா எஃப்எக்ஸ எஃப் ஆல் டிவைட் பண்ணி விட்டா வாரது என்னன்னு படிச்சுனா, இதை எஃப் ஆல் டிவைட் பண்ணி விட்டா வாரது என்ன? மீன் என்று சொல்றான். ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க டைரக்டா மீன் கண்டு அந்த வர்க்கம் போட்டாலும் சரி. ஓகே, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இதுல டைரக்டா இந்த மவுஸ் கர்சர் பாயிண்ட் விளங்குதா? இந்த இடத்துல இதுல வந்து சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் ஆல் டிவைட் பண்ணி விட்டா வாரது என்னன்னு சொல்லுவான்? அவரேஜ் என்று சொல்லுவான். விளங்கிச்சா? மீன் என்று சொன்னான். ஞாபகம் இருக்கா? இதால் டிவைட் பண்ணி விட்டா வாரது என்ன? மீன். மீனிண்ட வர்க்கம் போட்டாலும் சரி. ஓகே, மீனிண்ட வர்க்கம் போட்டீங்கன்னாலும் சரி. ஓகே, சிக்மா எஃப்எக்ஸ் வர்க்கத்தின் ஆன்சர் இது. சிக்மா எஃப் உங்களுக்கு தெரியும் இந்த ஆன்சர். அப்ப இதால் டிவைட் பண்ணிட்டு இதால் டிவைட் பண்ணிட்டு ஃபார் ஆன்சர்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இந்த ஆன்சர் சரியா உங்களுக்கு? அனிதா ஓகே? எஸ் சார். சரிமலா? ஓ சார். ஆன்சர் சரியா இது? ஓ ஓகே, குட். அப்ப சேஞ்ச் பண்ண வேணாம் இத. இத எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு ஒரு தேவை இதுல? நோ. ஓகே, சேஞ்ச் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸை வச்சு அதுல என்ன ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் என்னென்னத்தை இன்க்ளூட் பண்ணுது. இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் as follows. It is based on the values in the distribution and is more comprehensive dispersion measures based on quartiles such as the quartile deviations. It is suitable for further statistical analysis. It is more difficult to understand than some other measure dispersions. But other measure dispersions oda opera இது கொஞ்சம் quite difficult. ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா என்னது மெஷர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அதுக்குள்ள என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும், ரேஞ்ச் வரும், கோரிலேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட்லாம் இதுக்கெல்லாம் வரும். சரியா? அப்ப அதெல்லாம் இந்த இதுக்குள்ள வரும்.
ஓகே நாங்க ஸ்டார்ட்ல பாத்துனாங்களா இல்லையா? Measures of dispersion. Importance of the standard deviations lies in the suitability for the further statistical analysis using the normal distributions. அப்ப நான் நேத்து உங்களுக்கு சொல்லி தந்தேன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி. ஞாபகம் அந்த பெல் ஷேப்ல ஒரு கர்வ் இருந்துச்சு. ஓகே அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? ஓகே அத பாத்தீங்கன்னு சொன்னா the effect of the mean and the standard deviation if the data set are increase or multiply by the constant it explained by below. If each of the data set is increased by constant, இப்போ உங்களுக்கு அந்த டேட்டா செட் வந்து கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப பாப்பமே உங்களுக்கு ஒரு டேட்டா செட் தந்திருக்காங்கன்னு சொன்னா அதை கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இன்க்ரீஸ் பண்ண வச்சீங்கன்னா the mean of the data set increased by the constant but the standard deviation is unaltered. அப்ப standard deviation மாறாது பட் உங்களோட மீன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் வைப்பமே இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல இந்த டேட்டா செட்டை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுல சொல்லியிருக்காங்க முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்றீங்க சரியா இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்ப இதுல 2 இருக்குன்னு சொன்னா சரியா இந்த டேட்டா செட் இருக்கு தானே இந்த 2 இருக்குன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு அன்குரூப் டேட்டா இருக்கா இல்லையா? அன்குரூப் டேட்டா படிச்ச ஞாபகம் இருக்கா? இந்த அன்குரூப் டேட்டா இருக்குதா இல்லையா? பரிமளா அனிதா நான் சொல்றவங்களுக்கு விளங்குதா? யாரு பிரசாந்த் 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 கேக்குதா நான் சொல்றேன்? ஓகே அப்ப இதுல வந்து பாருங்க அன்குரூப் டேட்டா இருக்கிறதுல இந்த அன்குரூப் டேட்டா என்ன செய்யறேன்டா எல்லாத்தையும் கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்றேன். என்ன இதுலயும் 2 கூட்டுறேன் 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 இதுலயும் 2 கூட்டுறேன்னு சொன்னா எங்கட மீன் சேஞ்ச் ஆகாம ஒழிய எங்கட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. விளையிச்சா இப்ப கான்ஸ்டன்டா 2 அப்படி எல்லாத்துலயுமே கூட்டிட்டு வரேன் கான்ஸ்டன்டா எல்லா டேட்டா செட்ல இருக்க எல்லா டேட்டா செட்டுக்கும் 2 எல்லாத்தையுமே கூட்டிட்டு வரேன். நார்மலா இருக்கு இந்த டேட்டா செட்ல பார்க்க எல்லாத்துக்கும் இப்ப என்ன செய்யறேன் இதுல 2 ஆட் பண்றேன் இதுலயும் 2 ஆட் பண்றேன் இதுலயும் 2 ஆட் பண்றேன் இதுலயும் 2 ஆட் பண்றேன். அப்ப நீங்க கான்ஸ்டன்டா ஒரு நம்பர் வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா எங்களோட மீன் சேஞ்ச் ஆகுமே ஒழிய எங்களோட மீன் இருக்குது இல்ல அது சேஞ்ச் ஆகுமே ஒழிய பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகாதான் சேஞ்ச் ஆகாதான். ஓகே இப்ப நீங்க பிராக்டிகலா செய்து பாக்குறனாலும் செய்து பார்க்கலாம். இவ்வளத்தையும் 2 கூட்டிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். சரியா இப்ப உங்களுக்கு இது கண்டுட்டீங்க தானே இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் கண்டுட்டீங்க தானே. அப்ப மீன் சேஞ்ச் ஆகாம ஒழிய பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கிச்சா? ஓகே இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் செய்யாது மாறாது நீங்க இன்க்ரீஸ் ஆனாலும். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா பிரசாந்த்? அதான் தியரி. அவங்க சொல்ற தியரி என்னன்னு சொன்னா மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா if each data of a set is increased by constant இப்ப கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா the mean of the set is increased by the constant அதே அளவால இன்க்ரீஸ் ஆகுமா but the standard deviation is unaltered. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல மாற்றம் வராதா? அப்ப நீங்க சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லி. if the data of a set is multiplied by constant அப்ப எல்லா டேட்டா செட்டையும் மல்டிப்ளை கான்ஸ்டன்டா மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னா the both mean and the standard deviations are multiplied by the constant. for example உங்களுக்கு அந்த டேட்டா செட் இதான்னு சொன்னா இந்த டேட்டா செட் இந்த கான்ஸ்டன்டால 2 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இது எல்லாத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுன்னு சொன்னா எங்களோட மீனும் என்ன செய்யும் 2 மடங்கால அதிகரிக்கும். அதே நேரம் என்ன செய்யுமா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன செய்யும் 2 மடங்கால அதிகரிக்குமா? விளங்கிச்சா இப்ப நான் சொல்றது? பரிமளா அனிதா விளங்குதா நான் சொல்றது? எஸ் சார். பிரசாந்த் விளங்கிச்சா என்னன்னு சொல்லி? அதாவது இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒன்று ஆட் பண்ணலாம். அதாவது கூட்டினீங்கன்னு சொன்னா கூட்டினீங்க இப்ப 2 கூட்டி வந்தீங்கன்னு சொன்னா மீன் வந்து சேஞ்ச் ஆகும் பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன செய்யாதான் சேஞ்ச் ஆகாதான். இதே மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இது 2 ஆல எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இதுவும் மீனும் 2 மடங்கால இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன செய்யுமா 2 மடங்கால இன்க்ரீஸ் ஆகும். இதே எக்ஸாம்பிள் செய்து பாக்குறீங்களா என்ன ஆன்சர் வருதுண்டு?
ஓகே பிரசாந்த் செய்து பாருங்க. முதல் வந்து என்ன செய்றீங்க, இதே டேபிள்ல எல்லாத்தையும் இந்த எக்ஸ்டெண்ட் வேல்யூ என்ன செய்ய போறோம், 2 இன்க்ரீஸ் பண்ண போறோம். சரி, எல்லாத்தையும் 2 2 2 எல்லாத்தையும் கூட்டுறீங்க. அப்ப இது என்ன 10ன்ற 12 வந்துடும். இது எவ்வளவு வந்துடும், 22 வந்துடும். இது 29 வந்துடும். இது 30 வந்துடும். இது 32 வந்துடும். 37, இது 42, இது 45, இது 52. சரியா? அப்படி வருமா இல்லையா? அது என்ன செய்வோம், அவ்வளோத்தையும் டோட்டலையும் கூட்டி அத்தனை டேட்டா செட்டால பிரிச்சிங்கன்னு சொன்னா அவரேஜ் வருமா இல்லையா? அவரேஜ் இதுல போடுறீங்க. ஓகே, அது வந்து இதுல இந்த கழிச்சு இத போடுறீங்க. ஓகே, சரி ட்ரை பண்றீங்களா இப்ப? சரி சார். பரிமளா செய்யணுமா? ஓகே, அக்கா குயிக்கா செய்யறீங்களா? அப்படி ஒர்க்கா செய்யணும். இது மல்டிப்ளை பண்ணியும் பாருங்க. அப்படி வீட்டா செய்யறீங்களா? இத அடிப்பை செய்ய போறீங்களா? ஓகே டைம் எடுத்து செய்யலாம். இது அடுத்தது இதே ரிலேட்டட் தான் வரப்போகுது, ஒரு கால்குலேஷன்ஸ். அத நான் யோசிச்சேன். ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். விளங்கல? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஓகே, செய்து பாருங்க. அப்ப குயிக்கா செய்யுங்க பாப்போம். சரி நான் சொன்னாம சாரி. ஓகே செய்யுங்க. இப்ப எல்லாத்தையும் 2 2 கூட்டுங்க. கூட்டிட்டு பிறகு இது போலத்தையும் கூட்டி வர டோட்டல இதால இப்ப வந்து அதன் ஆவரேஜ் கண்டு இதுல போடுங்க. போட்டு இதுல இருந்து இதை கழிங்க, 12ல இருந்து இதை கழிங்க. இல்ல 12, 22ல இருந்து எல்லாத்தையும் கழிச்சு பாருங்க வேரியன்ஸ் அதுல வர்க்கம் பாருங்க. ஓகே, இது கிளாஸ்ண்டா ஈஸியா செய்யலாம். போட் தானே, இப்ப இதுல கொஞ்சம் கஷ்டம். ஓகே, பரிமளா செய்யுங்க பாப்போம் குயிக்கா. பரிமளா பிரசாந்த். ஓகே சார். both mean and the standard deviations are multiplied by the constant. இப்ப நீங்க என்னத்தால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே அளவால என்ன செய்யும், கான்ஸ்டன்டா என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இது ஓகே. இதுல குழப்பமா? இதை நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டேட்டா செட்டுக்கு. ஓகே பரிமளா, விளங்கிச்சா? எஸ் சார். சரி, நீங்க செய்து பாத்தீங்கன்னா சரியா வரும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா the variance and the standard deviation of several items together, you may need to calculate the variance and the standard deviation for n number of items together. Given variance and the standard deviation for one item along, or இதுக்கான இது தந்திருக்காங்க. The daily demand for an item of inventory has mean of தந்திருக்காங்க 6 units. ஒரு இன்வென்ட்ரிக்கான டெய்லி டிமாண்ட் வந்து அவரேஜா டெய்லி வந்து அவரேஜா வர டிமாண்ட் வந்து இன்வென்ட்ரிக்கு வந்து 6 யூனிட்ஸா மீன் அவரேஜா. ஓகே, with the variance of 4 units and the standard deviation of 2 units. So the demand on any one day is unaffected by demand on the previous day or subsequent days. அப்ப டிமாண்ட் வந்து அன்எஃபெக்டடா இருக்குதா பை ப்ரீவியஸ் டேஸ்ல ஏற்பட்டா இனி வரப்போற டிமாண்ட் சப்சிக்வெண்ட் அடுத்து வரப்போற டேஸ்ல இருக்கிறதால அஃபெக்ட் பண்ணப்படாதா? சரியா? So demand on any one of days, demand on any one day is unaffected by the demand on a previous or subsequent days. So required, calculate the arithmetic mean and the variance and the standard deviation of demand for a 5 work days. ஓகே, இதுல வந்திருக்காங்க என்ன, ஒரு டேக்கான மீன் தான் வந்திருக்காங்க. ஒரு டேக்கு அவரேஜ் எவ்வளவு வருதுன்னு சொன்னா 5 டேஸுக்கு எவ்வளவு வரும், 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். கிளியரா பிரசாந்த்? விளங்கிச்சா நான் சொல்றது உங்களுக்கு? ஓகே, 5 வீக் டேஸ் தானே கேட்டு இருக்கு. 5 days per வீக்குக்கு ஒரு டேக்கானதான் தந்திருக்காங்க இதுல. அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல பாருங்க அரித்மெட்டிக் மீன் எவ்வளவு தந்திருக்காங்க, எக்ஸ் பா டெய்லி ஒரு நாளைக்கு 6, வேரியன்ஸ் எவ்வளவு தந்திருக்காங்க 4, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, சரி நம்பர் ஆஃப் டேஸ் இன் a week எவ்வளவு 5. So the following rules apply to x bar and the standard deviation when we several items together.
அப்ப இதுல நான் என்ன செய்ய போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். அரித்மெட்டிக் கான்ட்ராக்ட் சொன்னா, அரித்மெட்டிக் மீன் கான்ட்ராக்ட் சொன்னா ஒரு டேக்கு எவ்வளவு 5ன்னு சொன்னா, அப்ப 6 நாளுக்கு எவ்வளவு வரப்போகுது 30. சரியா? வேரியன்ஸ் பாருங்க, வேரியன்ஸ் கண்டிருக்காங்க எவ்வளவு, ஒரு டேக்கு எவ்வளவு 4 வந்திருக்காங்க. ஸோ 5 நாளுக்கும் 20 யூனிட்ஸ். ஓகே, அப்ப 20 நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேறு. ஆனா இது மல்டிப்ளை பண்றபடியால எங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அது முதல் 2 இருந்தது, இப்ப பாருங்க 4.47 சொல்லி அதே அளவால என்ன செய்ய சேஞ்ச் ஆகும். கிளியரா? சொல்லுங்க பிரசாந்த். இப்ப வேரியன்ஸை காணாம ஸ்ட்ரைட்டா ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல இருந்து வேரியன்ஸை காணனா எப்படி பெருக்கீங்க? ஸ்டாண்டர்ட் டிவிஷனை தானே 5ஆல பெருக்கணும் நம்ம. இது இதுல வந்து வேரியன்ஸை கண்டுட்டு தான் நாங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பாக்குறோம். ஓ, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுட்டு வேரியன்ஸ் இப்ப இதை கண்டுட்டு அதுல ஸ்கொயர் நாங்க போடலாம் தானே? எதுண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயரா வேரியன்ஸ். ஓ, அப்படின்னா இப்ப ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 2 இருக்கு 2, அதே 5ஆல பெருக்கணும். ஓ, பிகாஸ் என்ன ரீசன் சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப இது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டது என்னது, இதே பேஸ்ட் ஆன் இந்த வேரியன்ஸ் பேஸ்ட் ஆன் பண்ணி தான் இது வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணி தான் இது கண்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது என்னது ஒரு டே கண்டதான் இந்த வேல்யூ, இந்த வேரியன்ஸ் இந்த வேரியன்ஸ்லாம். இப்ப எங்களுக்கு டே இதுல சேஞ்ச் ஆகுதா இல்லையா, 5 டே கண்டு சொல்லல கேக்குறாங்க. இதுல கேட்ட கேள்வி என்ன, 5 டே கண்டு கேட்டபடி நாங்க 5ஆல எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்றோம். ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கணக்கு செய்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபுல் ஐடியா. இப்ப நான் முதல் சொன்ன ஐடியாவெல்லாம் இருந்துச்சா, அந்த ஃபுல்லா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வாரது கூட்டினோம் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணாலும் அப்படி செய்தாலும் உங்களுக்கு இப்படித்தான் ஆன்சர் வரும். இல்ல வேரியன்ஸை போய் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை போய் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதே அளவால இல்ல மல்டிப்ளை ஆயிடுது. அதுக்கு தான் நான் முதல்ல அதை செய்ய சொன்னேன். விளங்கிச்சா? அது செய்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப நீங்க ஒருக்கா நான் சொன்ன மாதிரி ஒருக்கா ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஆல்ரெடி அந்த டேட்டா செட்டோட எல்லாத்தையுமே கான்ஸ்டன்டா எல்லாத்துலயும் 2 ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கம்பேர் பண்ணி பாருங்க ப்ரீவியஸ் நாங்க செய்ததோட. ஓகே, அப்படி செய்து பாத்தீங்கன்னு பண்ணி அதே ஆன்சர் தான் வந்துச்சு. ஓகே, அதே ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சு. எஸ் சார். அப்ப உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா? அப்ப நான் சொன்னேனானே இல்லையா, பாருங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சேஞ்ச் ஆகாது, பட் உங்களுக்கு மீன் சேஞ்ச் ஆச்சா இல்லையா? Okay, if the each data of a set is increased by constant, இப்ப நீங்க 2ஆல இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா the mean of the data set is increased by constant. அப்ப மீன் வந்து கான்ஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆகும், பட் the standard deviation சேஞ்ச் ஆகாது. அதே ஆன்சர் தான் வரும். முதல்ல என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் வரும். இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணா மல்டிப்ளை பண்ணா என்ன செய்யும், கான்ஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்க என்னத்தால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே அளவால என்ன செய்யும், உங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மல்டிப்ளை ஆகும். ஓகே அனிதா, விளங்கிச்சா? பரிமளாக்கு விளங்குதா இப்ப நான் சொல்றது என்னன்னு சொல்லி? ஓகே, நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல ஃபுல்லா. ஓகே சரியா பிரசாந்த்? அப்ப இது செய்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும், அதை நான் சொன்ன மாதிரி செய்தீங்கன்னா. ஓகே பிரசாந்த்? பிரசாந்த் ஓகே சார், அதற்கா செய்து பாருங்க. என்னோட இப்ப டைம் போகுது, இப்ப நான் குயிக்கா முடிக்கணும்னு தான் குயிக்கா போறேன். இப்ப கிளாஸ்ன்னு நானே செய்து காட்டியிருப்பேன், இதுல செய்து காட்டுற கொஞ்சம் கஷ்டம் தானே. ஓகே, ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. ஓகே, கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க எல்லாத்தையுமே. சரி சரி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் a measure of spread. அடுத்தது the coefficient of variations. என்ன சொல்லிருக்காங்க, coefficient of variations. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா மெஷர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ல முதலாவது பார்த்தோம் ரேஞ்ச் பார்த்தோம், பிறகு பார்த்தோம் குவார்டைல்ஸ் பார்த்தோம், பிறகு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம், வேரியன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் பார்க்க போறோம். சரி, என்ன பார்க்க போறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஓகே, the coefficient of variation is a statistical measure of the dispersions of data points in data series around the mean. They calculated as follows. அப்படி காணும்னு சொன்னா coefficient of variation standard deviation மீனால டிவைட் பண்ணுவோம். என்ன செய்வோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால டிவைட் பண்ணுவோம். ஓகே, coefficient of variation அப்படி காணுவோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால டிவைட் பண்ணுவோம். ஓகே, the coefficient of variation is the ratio of the standard deviation to mean.
அப்ப மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லும். And is the useful when comparing the degree of variation from one data series to another. அப்ப இது ஒரு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டேட்டா செட்டை இன்னொரு டேட்டா செட்டோட கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. even if the means quite different from each other. இப்ப மீன் வந்து ஒன்றுல இருந்து ஒன்று டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, so dividing by the mean gives a sense of scale to the standard deviation. So the coefficient of variation is often to give as a percentage to aid comparison. In the financial setting, the coefficient of variation allows you to determine how much of risk you are assuming in comparison to the amount of return you can expect from the investment. இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா ரிட்டர்ன். அப்ப அந்த ரிட்டர்ன்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்குது என்றத ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இன்னொரு கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப அந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் வந்து உங்களுக்கு ரெண்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ரிஸ்க் குறைவு. அப்ப ரிஸ்க் குறைவானதுல நாங்க போயிட்டு என்ன செய்வோம், இன்வெஸ்ட் பண்ண பார்ப்போம். கிளியரா? அப்ப அப்படியான சிச்சுவேஷன்ல நாங்க என்ன செய்வோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை பார்ப்போம். அது எப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால் டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால் டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதாவது மீனுக்கு கிட்ட இருக்கிறதுகளுக்கு தான் என்ன சொன்னேன், ரிஸ்க் குறைவு. மீன்ல இருந்து கொஞ்சம் விலகி 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 போக அவங்களுக்கு என்ன இருக்கும், ரிஸ்க் கூடவே இருக்கும். நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, நேற்று படிச்சோம் ஞாபகம் இருக்கா? மீன்ல இருந்து தூர டேட்டா செட் போக அன்சர்டனிட்டி கூடும். அன்சர்டனிட்டி கூடனா ரிஸ்க் கூடும்னு சொன்னேன். So in the financial setting, the coefficient of variations allows you to determine how much of risk you are assuming, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க, in comparison to the amount of return you can expect from an investment. So the lower ratio of standard deviation mean return, the lower ratio of standard deviation to mean return, the better risk trade off will be. ஓகே, அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் லோவரா வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்னது பெட்டரான ரிஸ்க் ஆப்ஷன். ஓகே, அதாவது ரிஸ்க் குறைவு மீனிங். இது கூட வந்துச்சுன்னா என்னது ரிஸ்க் கூடன்னு மீனிங். இது விளங்கிச்சா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப பரிமளாக்கு விளங்கிச்சா நான் சொல்றது? அனிகா? ஓகே, note that if the mean is a dominator of calculating the negative or zero, the ratio will not be make sense. Okay, note that if the mean is the denominator of the calculation is a negative or zero, the ratio will not be make sense. If the means two sets of data are similar, then it's relatively easily to compare the spreads by the looking at the standard deviation figure along. Another example will show that it is not always show straightforward. ஓகே, இதுல தந்திருக்காங்க கோஎஃபிஷியன்ட் தந்திருக்காங்க, மீனும் தந்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் தந்திருக்காங்க. ஒரு கண்ட்ரில கண்ட்ரி வி கண்ட்ரி டபிள்யூ ரெண்டு சொல்லி தந்திருக்காங்க. இது என்ன செய்யிருக்காங்கண்டா கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பேசிக் வீக்லி வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் 2 countries. அப்ப அந்த நாட்டுல வேலை செய்யற ஒர்க்கர்ஸுக்கான பேசிக் வீக்லி வேஜஸ் தந்திருக்காங்க. ஓகே, நான் சொல்றவங்களுக்கு பேசிக் வீக்லி வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த ரெண்டு நாட்டுல வி அண்ட் டபிள்யூ ரெண்டு நாட்டுல வேலை செய்யற ரெண்டு கண்ட்ரீஸ்லயும் வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் வீக்லி வேஜஸ் தந்திருக்காங்க. அப்ப இதுல வந்து அந்த நாட்டுல அவரேஜா வீக்லி சேலரி அடிக்கணும்ல $120 அடிக்கணும். இதுல அவரேஜ் அடிக்கணும்னா $90 அடிக்கணும். பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு என்ன, இதுல 55, இதுல 50. அப்ப can we conclude, okay, can we conclude that the V has a wide spread of basic weekly wages. அப்ப can we அப்ப நான் ஒரு முடிவுக்கு வரலாமான்னு கேக்குறாங்க, வைட் ஸ்ப்ரெடரா இருக்கான்னு சொல்லி. சரி, இப்ப பாப்போம் என்னன்னு சொன்னா, அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால டிவைட் பண்ணணும். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால டிவைட் பண்ணணும். ஓகே, இதான் எங்களோட கோஎஃபிஷியன்ட் இது. So can we conclude that V has a wide spread? என்ன பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாருங்க, மீன்ல இருந்து கூட தூரத்துல விலகி இருக்கு. இவரை பாருங்க, மீன்ல இருந்து இவர் கொஞ்சம் தூரத்துல விலகி இருக்கிறார். அப்ப நான் இதுல இருந்து எடுக்க போறோம் என்ன டிசிஷன், by simply looking at the two standard deviation figures,
we might be tempted to answer yes. இப்ப கூட விலை இருக்கான்னு சொன்னா we விலை இருக்கான்னு சொன்னா yes. In doing so, however, we should be ignoring that fact that the two means values indicate that the wages in country we are inherently higher. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டபிள்யூடும் பார்க்க வி என்ற கண்ட்ரில வந்து அவரேஜா கிடைக்கிற சேலரி கூடத்தான், பட் ஆனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன இருக்குது, கூட விலகி இருக்குது. நீங்க அவரேஜா சேலரி கூட இருக்குதானா அந்த நாடு நல்லா தானே இருக்குன்னு சொல்லலாம், பட் ஆனா அதான் ரோ அதுல கூட சேலரி எடுக்கிறவனும் இருப்பான், ஆக குறைஞ்ச சேலரி எடுக்கிறவனும் இருப்பான். இது கிளியரா உங்களுக்கு நான் சொல்றது? ஓகே பரிமளானிட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்தியா போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாண்ட சொல்றாங்க, இந்தியாண்ட அவரேஜ் இன்கம் வந்து சொல்றாங்க உங்களுக்கு இந்தியாண்ட $10,000 சொல்றாங்க. ஆனா இந்தியால 120 கோடி பேர் இருக்கான்னு சொன்னாலும் அந்த 120 கோடி பேருமே பணக்காரரா இல்ல. அதுல ஒரு ஆள் 2 பேர் தான் என்ன செய்வாங்க, அவரேஜ் இன்கம் டெய்லியோ அவரேஜ் அனுவல் இன்கம் கூட எடுக்கிறவனா இருப்பான். மிச்சம் எல்லாரும் என்ன இருப்பான், லோவர் இன்கம் இருக்கிறவங்களா தான் இருப்பான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த எக்ஸல் இது விளங்குதா, இது விளங்குதா? இப்போ ஒரு ஆள் 100 எடுக்கு, இதுல பாருங்க ஒரு ஆள் 120 எடுக்கிறாரு சரியா, இன்னும் ஒரு ஆள் 130 என்ற வருமானம் எடுக்கிறாரு, இன்னும் ஒரு ஆள் 100, இன்னும் ஒரு ஆள் 90, இன்னும் ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆள் ஒரு 120. எத்தனை டேட்டா போட்டேன், 1 2 3 4 5 6 சரி, இன்னும் ஒரு 100, இன்னும் ஒரு ஆள் 80, இன்னும் ஒரு ஆள் 60, இன்னும் ஒரு ஆள் 70. 1 2 3 4 5 6 7 8 9 10 சரியா. என்ன டேட்டா நான் செட் பண்றேன், என்ன இன்னும் ஒரு ஆள் 5,000 சரியா. ஓகே அப்ப இப்ப நான் இவ்வளத்தையும் கூட்டுறேன், எனக்கு வர ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஈக்குவல் பண்ணிட்டு இவ்வளத்தையும் கூட்டுறேன். ஓகே என்ன செய்யறேன், ஆட்டோ சம் கொடுத்தேன்னு சொன்னா எவ்வளவு வரப்போகுது, எனக்கு எவ்வளவு வருது டோட்டலாமோ 5,970 சொல்லி வருது சரியா. ஆனா நீங்க இந்த இவ்வளத்தையும் கூடி பாருங்க, இப்ப நான் பாருங்க இவ்வளத்தையும் செலக்ட் பண்றேன்னா இல்லையா, இவ்வளவு ஆக்களுடைய இன்கம் எவ்வளவு இருக்கு, 970 தான் இருக்கு. இவ்வளவு விட இது பாருங்க, இந்த கர்சர் பாயிண்ட பாருங்க, கர்சர் பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு, நான் மவுஸ் பாயிண்ட் வச்சிருக்கிறது விளங்குதா? கீழே பாருங்க அந்த கிரீன் கலர் பார்ல வச்சிருக்கேன், அவ்வளவுதான் கூட்டி பாருங்க, கவுண்ட் 10 இருக்குது, சம் எவ்வளவு இருக்கு 970 இருக்குது. எவ்வளவு இப்ப நான் காட்டுற கர்சர் பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா, பரிமளா விளங்குதா? எஸ் சார் விளங்குது. பிரசாந்த் எனக்கு திருப்போக்கா சொல்லணுமா, ஸ்கிரீன் இல்லாம போயிடுச்சு. ஓகே ஓகே என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு நாட்டுல இருக்க ஒரு இப்போ ஒரு 500 பேர் சேலரியே தந்திருக்கேன் சரியா. ஒரு வீக்கோ மந்த்லி சேலரின்னு எடுக்கலாம், இது ஒரு மந்த்லி சேலரின்னு பார்ப்போம். ஒரு ஆள் $100, இன்னும் ஒரு ஆள் $120, இன்னும் $30, இன்னும் ஒரு ஆள் $5,000 ஒரு மந்த்லி எடுக்கணும். அப்ப நான் மந்த்லி சேலரி பார்த்தேன்னு சொன்னா உலகத்தையும் டோட்டலா கூட்டினா எனக்கு வருது எவ்வளவு 597 சொல்லி வருது. 5,970 வந்து டோட்டலா வர 500 பேர்த்தையும் அவரேஜ் இன்கம் இது சரியா. 500 பேர்னே டோட்டலா வர இன்கம் இது. அப்புறம் அவரேஜ் இன்கம் காணோம்னு சொன்னா நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா 5,970 11ஆல டிவைட் பண்ணி விட்டேன்னு சொன்னா 11ஆல டிவைட் பண்ணி விட்டேன்னா ஆக்சுவலான அவரேஜ் இன்கம் வரும். அப்ப அவரேஜ் இன்கம் ஒரு நாள் இந்த இவ்வளவு பேர் அவரேஜ் இன்கம் இந்த கண்ட்ரில எவ்வளவு வரப்போகுது 542.7273. இது விளங்கிச்சா காட்டுறது, இதானே அவரேஜ் இன்கம் என்ன. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த 5,000 தவிர மிச்சம் அவ்வளவு 10 பேர் நேம் எடுக்க போறேன் சரியா. இந்த 5,000 தவிர மிச்சம் 10 பேர் நேம் எடுக்க போறேன். 10 பேர் நேம் கூட்டினு சொன்னா அவ்வளவு வருது. இதுல பாருங்க மவுஸ் கர்சர் பாயிண்ட் பாருங்க எவ்வளவு வருது 970 வருதா இல்லையா. 970 10 பேர் டைம். சோ அவரேஜ் அப்போ ஒரு ஆள் எவ்வளவு வருது
97 சொல்லி வருது. சரியா பிரசாந்த்? நான் சொல்ற பரிமளா பிரசாந்த்? எஸ் சார். பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தோன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள்கிட்ட 5000 சேர்த்தோன்னே இப்ப அவரேஜ் எவ்வளவு வந்துட்டு? முதல் 97, முதல் 10 பேர்டையும் கூட்ட 9700 இருந்துச்சு அவரேஜ். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள்கிட்ட 5000 கூட்டி செய்தா இப்ப எவ்வளவு வந்துட்டு அவரேஜ்? 542. அப்ப இதை வச்சு நீங்க ஒரு சரியான டிசிஷன் எடுக்க கேளுமா? அப்ப இதே மாதிரி தானே ஒரு கண்ட்ரிலயும் இருப்பாங்க. ஒரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா நல்லா பணக்கார, இந்தியால போனீங்கன்னா நல்லா பணக்காரங்க இருக்கான், ஏழையும் இருக்கான். ஏழைதான் கூட. இப்ப இந்தியா அல்லது ஸ்ரீலங்கான்னு தலா வருமானம் கூட இருக்குன்னு சொன்னா எல்லாருமே அவ்வளவு அவரேஜ் இன்கம் எடுத்துட்டா இருக்காங்க மீனிங். எல்லாருமே அதே அவரேஜா அதே இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க இல்ல. உண்மையா அவரேஜா பார்க்க போனா இந்த ரேஞ்ச் தான் வரப்போகுது. பட் அதுல ஒரு சிலர் எடுக்கிற வருமானத்தால எங்களோட இன்கம் என்ன செய்யப்படுது? கூட்டி காட்டப்படுது. விளங்கிச்சா? ஓகே, அதைத்தான் இதுல இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. விளங்கிச்சா? அப்ப இவ்வளவு டிவியேட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த கண்ட்ரி வின்றது 120 அவரேஜ் எடுக்கின்ற போற இந்த கண்ட்ரி வந்து நல்ல கண்ட்ரி நீங்க சொல்ல இல்லையா? இல்ல சார். இப்ப விளங்கிச்சா? கண்ட்ரில $120 வந்து அவரேஜ் இன்கம் சொன்னா வீக்லி, அதை நீங்க நல்லன்னு சொல்ல இல்லையா? இல்ல. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாருங்க எவ்வளவு விலகி இருக்கு. இதுல இருந்து 55 விலகி இருக்குது. அப்ப மோஸ்ட்லி வந்து டேட்டா வந்து மீன்ல இருந்து கூட தூரத்துல விலகி இருக்கு. அப்ப இதுல இருந்து பாருங்க, இதுல இருந்து கழிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரத்துல விலகி இருக்கு? 65 விலகி இருக்கு. ஏன்னா இதுல இருந்து கழிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு விலகி இருக்குது? 40 என்ற தூரத்துல விலகி இருக்கு. விளங்கிச்சா? அனிட்டா நான் சொல்றவங்கள விளங்குதா? ஓகே, அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சென்ட்ரல்லாம் இந்த 120 வரும். அந்த 120 போட்டீங்கன்னு சொன்னா 55க்கு 120க்கு கேப் எவ்வளவு இருக்கு? 65. அப்போ தூரத்துல இருக்குது, அகலம் தூரத்துல போய் இருக்குது. இதுல மீன்ன்றது அந்த இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுல போயிட்டு போட்டீங்கன்னு சொன்னா 90 போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த 90 எவ்வளவு, 90ல இருந்து 50 எவ்வளவு தூரத்துல இருக்குது? ஒரு 40 அளவு தான் கேப் டிஃபரண்ட் இருக்கு. விளங்கிச்சா இப்ப நான் சொல்றது? பரிமளாக்கு நான் சொல்ற விளங்குதா? எஸ் சார். Okay, by looking at the two standard deviation figures, we might be tempted to answer yes. In doing so, however, we should be ignoring that the effect the two means values indicate that the wages in country we are inherently higher, and so the deviation from the mean and thus standard deviation will be tempted to be higher. Make the comparison of like with like, we must use the coefficient of variation. Appo coefficient of variation equal standard deviation is divided by mean. Okay, அப்ப நான் செய்து பார்க்கிறோம். அப்ப standard deviation is divided by mean and சொல்லி செய்து பார்த்தா standard deviation is divided by mean. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னது? 48.5 வருது கண்ட்ரி V ல. இதுல எவ்வளவு வருது? 56.6% வருது கோஎஃபிஷியன்ட். ஓகே, அப்ப பாருங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் V. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இது எவ்வளவு வருது? 56 வருது. அப்ப இது வந்து நல்ல மட்டும் சொல்லுங்க பாப்போம். இப்ப இதுல அப்ப எதுக்கு ரேஷியோ கூடவே இருக்குது? எதுக்கு ரேஷியோ கூடவே இருக்குது? W. அதுதான் என்னது? கூட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிட்ட இருக்குது. இப்ப மீன்ல இருந்து பார்த்தாலும் மீன்ஸ் அவரேஜ் இன்கம் கூடவே இருக்குன்றாலும் அதை வச்சு நாங்க சொல்லிடுமா? எல்லாருக்குமே அதுல கிடைக்குதான். ஆனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மோஸ்ட் ஆஃப் த ஆக்கள் எங்க இருக்கணும்? தூரத்துல இருக்கணும். இதுல இருந்து தூரத்துல இருக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது அவரேஜ் இன்கம் கிட்ட இருக்குது. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல பாத்தீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எது கூடவே இருக்கு? இதுக்கு இருக்குது. அப்ப இதுதான் இல்ல. இப்ப நான் சொன்னது அனிதாக்கு விளங்குதா? பரிமளா? எஸ் சார். குழப்பமா இருக்கா இது? இல்ல. ஓகே, ஏன்டா சொன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிட்ட இருக்கிற ஆட்கள் தான் நல்ல. சாரி, மீன் கிட்ட இருக்க ஆட்கள் தான் நல்ல. அப்ப மீன்ல இருந்து எது கிட்ட இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீன்ல இருந்து 90 மீன் பாத்தீங்கன்னு சொன்னா அது கிட்ட இருக்கிறது யாரு? இந்த 50 தான் கிட்ட இருக்கு. என்ன ஏன்டா ஸ்ப்ரெட் ஆகிற அளவு என்ன இருக்கு? குறைவா இருக்கு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த உங்களோட டேட்டா செட் வந்து மீனே கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா. இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேட்டா செட் மீன்ல இருந்து கூட தூரத்துல விலகி இருக்குது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இது 65 விலகி இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 40 தான் விலகி இருக்கு. விளங்கிச்சா?
இப்ப நான் சொல்றவங்களுக்கு விளங்கிச்சா? Yes, sir. ஐடியா கிடைச்சிச்சா உங்களுக்கு? So hence we see that the W has a higher variability in weekly wages. W is in a higher variability இருக்குதா. Okay, in basic weekly wagesல. Okay, clear ஆயிது உங்களுக்கு? Yes, sir. அடுத்து பாருங்க example 2. Example 2 பாருங்க, the bigger coefficient of variation. இது அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுல correlation coefficient கேட்டிருக்காங்க. coefficient. இதான் கேட்டிருக்காங்க என்ன? Oh sir. Okay. The bigger coefficient of variation of widespreader, for example, suppose the two data set of data A and B have the following means and the standard deviation. அப்ப மீன் இதுல வந்திருக்காங்க 120 இல்ல 125, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல 50 51. அப்ப இது எப்படி காணலாம்? அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால் டிவைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இந்த மீனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா டிவைட் பண்ணணும். இந்த மீனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால் டிவைட் பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீனா டிவைட் பண்ணா இந்த ஆன்சர்ஸ் வரும். இது அவங்களே தந்திருக்காங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். Although B is the highest standard deviation absolute in terms. சரியா பாருங்க, when compared to 51 to 50 to 51 has standard deviation இதுல கூட. In relative the spread is less than A. A இலும் பார்க்க ஸ்ப்ரெட் ஆயிருக்க அளவு என்ன இருக்குது? குறைவா இருக்குது. விளங்கிச்சா? இங்க பாருங்க, is relatively spread is less than A. A இலும் பார்க்க என்ன இருக்குது? ஸ்ப்ரெட் ஆகிற அளவு என்ன இருக்கு? குறைவா இருக்குது. ஏ சொல்லுங்க பாப்போம். இதுல இருந்து இதை பாத்தீங்கன்னா இவ்வளவுல தூரத்துல விலை இருக்குது 70 இருக்குது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது? இதுல எவ்வளவு இருக்கு? 74. It is relatively spread is less than A since the coefficient of is smaller. இது பாத்தீங்கன்னா A is என்னதா இருக்கு? ஸ்மாலரா இருக்கு. இதுல எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்குது? நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? இதுல எவ்வளவு இருக்குது? இதுல பாருங்க 74 இருக்கு. இதுல பாருங்க எவ்வளவு இருக்கு? 70 இருக்குது. அப்ப இந்த டேட்டா செட் தான் என்ன இருக்குது? உங்களுக்கு பெட்டரான இது. இதான் மீனு கிட்ட இருக்குது. மீனு கிட்ட இது இருக்குது கூட. இதுதான் இருக்குது. அப்ப எது பெட்டரான ஆப்ஷன்? A is a better option. விளங்கிச்சா? இதுல பாருங்க, although B has a higher standard deviation B in absolute terms 51 compared to 50. In relative spread is less than A தான் என்னது? ரிலேட்டிவ்லி என்னது? குறைவா இருக்கா. since the coefficient of variation is smaller. பாருங்க இது என்னதான் நீங்க உங்களுக்கு இது B வந்து ஸ்மாலரா இருந்தாலும் ஆனா ஸ்ப்ரெட் ஆகிற அளவு இதுல குறைவா இருக்குது. அப்ப எது பெட்டரான ஆப்ஷன்? A and ஆப்ஷன் பெட்டர். இதுல வந்து இது பெட்டர் வேஜஸ். ஓகே, குழப்பமா இருக்கா இது உங்களுக்கு? அனிதாக்கு ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா இதுல? பிரசாந்த் ஓகே சார். டவுட் இருந்தா கேளுங்க. பரிமளா கிளியர் ஆயுது? குழப்பமா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க ஒருக்கா டைம் எடுத்து செய்துக்கோங்க. இதை ஒருக்கா எழுதிக்கோங்க. நீங்க ஒருக்கா கோஎஃபிஷியன்ட்டை எழுதுறீங்களா? ஒருக்கா என்ன சொன்ன இது அசைன்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க தானே. அப்ப இதை வச்சு உங்களுக்கு எடுக்க ஐடியா இருக்கு, ஈஸியா இருக்குமா? எழுதுறீங்களா அனிதா? உங்களுக்கு இந்த ஸ்லைட் செய்துட்டு சென்ட் பண்ணிட்டேன் நான். இதுகள் அந்த இதுல போட்டுனா இல்ல டவுன்லோட் பண்ண சொல்லி மெயிலுக்கா சென்ட் பண்ணி இதுல சென்ட் பண்ண நினைக்கிறேன். மெயில்ல சார். மெயில்ல அனுப்புனீங்க சார்? மெயில் வாங்கி அனுப்பாம இதுலயே சென்ட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்களா? இல்ல சார், நீங்க இதுல அனுப்புனீங்க. பிறகு எவ்ரிவனுக்கு அவங்க போன் யூஸ் பண்றனால அவங்களுக்கு எடுக்க இல்லாம போனுச்சு. ஓ, அதுக்கப்புறம் மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க. ஓ சார். ஓகே, அப்ப இது எழுதிக்கோங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட்ல இது கேட்டிருக்காங்க தானே. இப்போ ஓரளவுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். அசைன்மெண்ட் செய்யலுமா? ஓ சார். கஷ்டமா இருக்கா இந்த ஏரியா அனிதா? பிரசாந்துக்கு பரவாயில்ல சார். ஓகே.
எழுதுங்க இது ஓகே. ஓகே எழுதுங்க பாப்போம் குயிக்கா. அடுத்து என்ன இருக்கு? இதோட இது முடிஞ்சு. ஓகே இதோட இது முடிஞ்சு. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச அதுக்கப்புறம் நான் இது கோஎஃபிஷியன்ட் அதெல்லாம் படிப்பேன். பெரட்டோ அனாலிசிஸ். ஓகே கோரிலேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட் அதெல்லாம் இருக்காங்க நாளைக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன்ஸ். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அந்த சப்ஜெக்ட் பிரசாந்த்? இல்ல சார், ஆன்லைன்ல படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆன்லைன்ல கஷ்டம் தான். இன்னும் டைரக்டாண்டா இன்னும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல கொஞ்சம் கஷ்டம் தானே. டைரக்டாண்டா இன்னும் ஈஸியா உங்களுக்கு கன்வே பண்றது ஈஸி எனக்கு. ஓ சார். அனிதாக்கு என்ன மாதிரி இருக்கு சப்ஜெக்ட்? ஓகே சார். பரிமளா? பரவாயில்ல சார். பரவாயில்ல, கூட படிக்கிறீங்க போலயா? அப்படி இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படி. ஆனா நேர்ல படிச்ச சார் கொஞ்சம் நிறைய டவுட் கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஆன்லைன்ல கொஞ்சம் கஷ்டம். போய் காலுதுங்க. ஓகே எழுதிட்டீங்களா? ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இருக்குது. இப்போ இதுவெல்லாம் தான் உங்களோட மெஷர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் அண்ட் ரேஞ்ச், குவார்டைல்ஸ். குவார்டைல்ஸ்ல டவுட் இருக்கா உங்களுக்கு? Q3 காண்றது, Q1 காண்றது இல்ல? இல்ல சார். பரிமளா?
சார். ஓகே உங்களுக்கு குவார்டைல் காண்ற Q3 Q1 காண்றது ஓகே சார். ஓகே அனிதாக்கும் ஓகே கிளாஸ் ஓகே. ஓகே நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நீ பார்க்க போறோம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ஓகே அப்ப இதுதான் நாங்க பார்க்க போறோம். ரிக்ரெஷன் அனாலிசிஸ் சேல்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்களுக்கு என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, டயக்ராம் ஸ்கேட்டர் டயக்ராமுக்கும் ரிக்ரெஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்கள் இருக்குது, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் கூட அட்வர்டைஸ்மெண்ட் கூட எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சரியா அதுகளை பற்றி நாங்க டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகே நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல. ஓகே கோரிலேஷன்ல என்ன டைப்ஸ்கள் இருக்குது. இந்த நோட்ஸ் அனுப்புவீங்களா சார்? யா ஓகே சரியா இதெல்லாம் தருவேன். ஓகே அப்ப இதுகள் இருக்குது. தென் இதுக்கு பிறகு நாங்க பார்க்க போறது வந்து ரிக்ரெஷன்லயும் கோரிலேஷன்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் வந்து சொல்லியிருக்கு. சரியா இப்ப இந்த இதே மாதிரி தான் இப்ப நாங்க படிச்ச ஒரு கோஎஃபிஷியன்ட் மாதிரி இது கோரிலேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கு. ஓகே எக்ஸ்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் அதுகளும் இருக்குது. தென் அடுத்தது பெரட்டோ அனாலிசிஸ் இருக்குது. பெரட்டோ அனாலிசிஸ் சார் கிளாஸ் முடிஞ்சா சார்? யா கிளாஸ் முடிஞ்சுதா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லணும். ஓகே குயிக்கா செய்வேன், மிஸ் பண்ண வேணாம் கிளாஸஸ். யா lesson 13 quartiles. ஓகே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் மிச்சத சொல்றேன். ஓகே ஓகே சார். ஓகே thank you. பாய் சார். Thank you sir. Bye, 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 sir. bye. Bye. sir. Thank you sir. God bless you. Okay, sir. bye. Bye everyone. Bye Anna. Bye Anita. Bye. Bye. Bye bye.